நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையில அடுத்த நிமிடம் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது. என்ன நடக்கும் அப்படிங்கிறது இங்க யாராலும் கணிக்கவும் முடியாது, சொல்லவும் முடியாது. கிளம்பி போனவங்க திரும்பவும் வீடு வந்தாதான் நிஜம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேத்து குஜராத்ல அகமதாபாத்ல இருந்து 242 பேர்த்தோட ஏர் இந்தியா பிளைட் லண்டனை நோக்கி கிளம்புதுங்க. பிளைட் டேக் ஆஃப் ஆனதுல இருந்து 2-3 மினிட்ஸ்லயே பிளைட் வந்து கிராஷ் ஆகுது. அது எங்க போய் விழுகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல் மேல விழுகுது. அந்த சமயத்துல மதிய நேரம் அப்படிங்கறதுனால அங்க சாப்பிட்றதுக்காக மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க வந்திருக்காங்க. ஸோ மொத்தத்துல 242 பேர்த்தோட அந்த பிளைட் அந்த மெடிக்கல் காலேஜ் மேல விழுகும் பொழுது என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிளைட்ல இருந்த ஒவ்வொருத்தரும் பலவிதமான கனவுகளை தங்களோட மனசுக்குள்ள வச்சுட்டு தான் லண்டனை நோக்கி பறந்திருப்பாங்க. மெடிக்கல் காலேஜ்ல படிக்க வந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பலவிதமான கனவுகளோடு தான் அங்க மதிய உணவு சாப்பிடணும் அப்படின்னு வந்திருப்பாங்க. எல்லாமே வித்தின் செகண்ட்ல மாறி போச்சுங்க. சில நேரங்கள்ல வாழ்க்கையில மிராக்கிள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு டிராபிக்னால அந்த பிளைட்டை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னொருத்தர் 2-3 நிமிஷம் முன்னாடியே எமர்ஜென்சி எக்ஸிட்ல இருந்து வெளியில குடிச்சு உயிர் தப்பிட்டாங்க. இந்த மாதிரி அடுத்த ஒரு செகண்ட் லைஃப்ல என்ன நடக்கும் அப்படிங்கறது நம்ம இங்க யாராலுமே சொல்ல முடியாதுங்க. ஆனா அதுக்குள்ளதான் நம்ம இங்க எல்லாரும் ஈகோ, கோபம், சண்டை அப்படின்னு தேவையில்லாத டென்ஷனை எல்லாம் தூக்கி நம்ம தலையில வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை இந்த ஒரு நிமிஷத்தை வாழாம கடந்து போய்கிட்டே இருக்கிறோங்க. மனிதர்களுக்கு இந்த ஒரு நிமிடம் மட்டுமே நிலையான அது சந்தோஷமா நம்ம வாழ பழகிக்கணுங்க. இறந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க சீக்கிரம் குணமடையணும் அப்படின்னும் நம்ம இறைவனை வேண்டிக்கலாங்க.